வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 12th ஜூலை 2022 ஷிஃப்ட் 2ல் யூஜிசி நெட் கண்டக்ட் பண்ணின பேப்பர் 1 அதில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் யூனிட் 5 கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது கம்ப்யூட்டர் யூனிட்டினுடைய பார்ட் 6 வீடியோ. தென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பிங் இஸ் த வெப் சர்ச் இன்ஜின் ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிங் வந்து எதனுடையது? ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை. பார்த்த விட்டு தெரியுது. வெரி சிம்பிள் கொஸ்டின். மைக்ரோசாஃப்ட். இதை சொல்லும் போதே மைக்ரோசாஃப்ட் பிங் அப்படி சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். இது வந்து 2009 லான்ச் பண்ணப்பட்டது. மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் தான் அதனுடைய ஓன் அண்ட் ஆப்ரேஷன் கார்பரேஷன்ஸ். யாகுக்கு வந்து பாஸ்டில் வந்து சர்ச் இன்ஜின் இருந்தது. அல்ஃபாபெட் இன்கார்பரேஷன்ஸுங்கிறது வந்து கூகுள் பேரண்ட் கம்பெனி ஆஃப் கூகுள் தான் வந்து அது. ஸோ அது கிடையாது. அமேசான் வந்து காமர்ஸ் கம்பெனி. பிங்கனுடைய ஓன் அண்ட் ஆப்ரேட்டர் வந்து மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன். இது பற்றி நிறைய மேட்சஸ் வந்திருக்குங்க. அதனால இந்த ஃபேமஸ் சர்ச் இன்ஜின்ஸ் அண்ட் தயர் ஆப்ரேட்டர்ஸை பற்றி ஓனர்ஸ் அவங்கள பற்றி இங்கே ஒரு ஜென்ரலாக கொடுத்துருக்குது. கூகுள் பிங் இதெல்லாம். இது போக இன்னும் நிறையவே இருக்குது. இதை பார்த்து வச்சுருந்தா மேக்ஸிமம் நம்ம மேட்சஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த டேபிள்ஸ் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு question number 2. Students in a class in New Delhi have communicating with a class in Chandigarh by video conference. The two classes find that the image they receive from each other occasionally freeze for up to 30 seconds. Freeze ஆயிருக்கு 30 seconds before the video continues. This type of problem can most often be solved by எதன் மூலமாக வந்து இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிறது வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. அதற்கு ஆன்சர் வந்து இன்க்ரீஸிங் பேண்ட்வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது ஃப்ரீஸ் ஆகுது பாருங்கள், அதை வந்து சால்வ் பண்ண முடியும். வீடியோ கான்ஃபரன்ஸ் இஸ் டைபிக்லி காஸ் பை இன்சஃபிஷியன்ட் பேண்ட்வித் வந்து இன்சஃபிஷியண்டாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி நடக்கிறது, ஃப்ரீஸ் ஆகிறது. கெப்பாசிட்டி ஆஃப் த இன்டர்நெட் கனெக்ஷன் டு டிரான்ஸ்மிட் டேட்டா, அதுதான் வந்து பேண்ட்வித் இன்க்ரீஸ் பண்ணுறது. அந்த பேண்ட்வித் வந்து கம்மியாக இருக்கும் பொழுது டிலே இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நடக்கக்கூடியதாக இருக்குது. அதனால வந்து ஃப்ரீஸ் ஆகிறது. ஸோ நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த ஃப்ரீஸ் ஆகிறது, ரியல் டைம் ஜிமீட் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிறத வந்து நம்ம வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் ஃப்ரீஸ் ஆகிறத வந்து சால்வ் பண்ண முடியும். த நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் கொடுத்துருக்கிறது. இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ்பெக்ட் ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் நேஷனல் கவர்னன்ஸ் பிளான்ஸ். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய நேஷனல் கவர்னன்ஸ் பிளானுடைய பற்றி இந்த இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேர் ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா அண்ட் ஹோஸ்டிங் அப்ளிகேஷன் இட் இஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடியதுக்கு இந்த அப்ரிவேஷன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கு ஃபுல் ஃபார்ம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் வந்து ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எஸ்டிசி அப்படின்னு சொன்னோன்னா ஸ்டேட் டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட்னால இந்த ஸ்டேட் டேட்டா சென்டர் வந்து ஆப்ரேட் பண்ணப்படுது. இது என்ன பண்ணுதுன்னா ஸ்டோரேஜ் அண்ட் கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ் ஃபார் கவர்மெண்ட் அப்ளிகேஷன். ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குது. எதுக்குன்னா கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ஃபார் கவர்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா அண்ட் ஹோஸ்டிங் அப்ளிகேஷன் இட் இஸ் எஸ்டிசி. தென் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் வைடு ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறது SWAN SAN அப்படின்னு. இது ஹை ஸ்பீட் நெட்வொர்க் தட் கனெக்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஏஜென்சி அட் த ஸ்டேட் லெவல். It provides reliable and secure platform for the exchange of data and application. So, state-wide area network அப்படின்னு சொல்லக்கூடியது நெட்வொர்க் கனெக்டிவிட்டிக்கோசரம் யூஸ் பண்ணப்படுது. SWAN. ஸோ BA ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய இதுதான். அடுத்து பார்த்தா ஃபார் கெப்பாசிட்டி பில்டிங் என்னென்னா NISGனா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. NISG இஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ட்ரைனிங் டு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஆர் கவர்னன்ஸ். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடியது தான் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்மார்ட் கவர்னன்ஸ் NISG. ஸோ கெப்பாசிட்டி பில்டிங் வந்து NISG. ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் 1. த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. அசஸ்மெண்ட் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. HTTP Hypertext Transfer Protocol is the application layer network protocol for transmitting hypermedia documents. Reason என்னன்னா HTTP was designed for communication between web browser and web servers. இது ரைட் ஹேண்ட் பார்க்கறதுக்கு இந்த ஸ்லைட் பார்த்தலாம்.
அதாவது ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ங்கிறது தான் ஹெச்டிடிபி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ளிகேஷன் லேயர் நெட்வொர்க் ப்ரோட்டோகால் ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் ஹைப்பர் மீடியா டாக்குமெண்ட். அதுதான் SSN. High level protocol that operates on the top of TCP and IP stack. It is used to transmit hypermedia documents. So நம்மளுடைய SSN transmitting hypermedia document. அதுதானே protocol for transmitting. இது எதுக்கு யூஸ் பண்ணுறது? Transmit hypermedia documents such as web pages between web browsers and web servers. Web pages வந்து web browserக்கும் web serverக்கும் நடுவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுறது. எதுன்னா hypermedia documents. So SSN வந்து true. Then designed specifically for the communication between web browser and web server. Hypermedia document transmit பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக்காகவே ப்ரௌசருக்கும் சர்வருக்கும் transmit பண்ணுறதுக்காக தான் வந்து டிசைன் பண்ணப்பட்டது ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ நம்மளுடைய ரீசனும் ட்ரூ. both A and R is the correct explanation of A. ஏன்னா இதற்காகவே தான் வெப் ப்ரௌசர் அண்ட் வெப் சர்வருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கோசரம் மட்டுமே வந்து டிசைன் பண்ணப்பட்டது தான் ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து மேட்ச் கொஸ்டின். ஜிபிஎஸ், இன்டர்நெட், ப்ளூடூத் அண்டு திரும்பவும் ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஆப்ஷன் பார்க்கறதுக்கு இது எல்லாத்தையும் என்னென்னு பார்த்துடலாம். ப்ளூடூத், அதாவது இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு வயர்லெஸ் டெக்னாலஜி டிஸ்கிரிப்ஷன் அண்டு இம்பார்ட்டன்ட்னு ஒன்று டேபிள் கொடுத்துருக்கேன். வயர்லெஸ் டெக்னாலஜி ஸ்டாண்டர்டு ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் டேட்டா ஓவர் ஷார்ட் டிஸ்டன்ஸில். இந்த ப்ளூடூத்தை பற்றி நிறைய கொஸ்டின் அகைன் அண்ட் அகைன் SSN அண்ட் ரீசனாவோ இல்லை ஏதோ ஒன்றா கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ப்ளூடூத் பற்றி ஒரு அளவுக்கு போர்ஷனாக நல்லா கவர் பண்ணிக்காங்க. வயர்லெஸ் ஆடியோ ஸ்ட்ரீமிங் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் டிவைஸ். ஸோ இதில் பார்த்தோம்னா சரி எல்லாமே பார்த்துட்டு வந்துடலாம். ப்ரோட்டோகால் யூஸ்டு டு சென்ட் அண்ட் ரிசீவ் வெப் பேஜஸ். லாஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம். A radio navigation system that allows user to determine their exact location. Radio navigation systems, navigation mapping location based services கோசரம் யூஸ் பண்ணக்கூடியது தான் GPS. A private intranet அப்படின்னு சொல்லும்போது private network or website available only to members of an organization. ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறதுக்காக வெப்சைட் இருக்கக்கூடியது அல்லது நெட்வொர்க் தான் வந்து இன்ட்ராநெட். அதாவது இன்டர்னல் கம்யூனிகேஷன், டாக்குமெண்ட் ஷேரிங், கொலாபரேஷன்ஸ் இதுக்காக யூஸ் பண்ணப்படுறது தான் இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ நம்ம வந்து மேட்சஸ் பார்க்கலாம். எ வயர்லெஸ் டெக்னாலஜி ஸ்டாண்டர்ட் ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் டேட்டா ஓவர் ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னது? ப்ளூடூத் ஃபஸ்ட் இருக்குது. சிக்கு வந்து ஆப்ஷன் நம்பர் 1. எ ப்ரோட்டோகால் யூஸ்டு டு சென்ட் அண்ட் ரிசீவ் வெப் பேஜஸ், HTTP. நல்லா நமக்கு தரவாக தெரிஞ்சிச்சு. இது செகண்ட். ரேடியோ நெவிகேஷன், GPS. Private network, intranet. So 3, 4, 1, 2, 3, 4, 1, 2 option number 1. So நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1 மேட்சஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.